ஊன் உடம்பு ஆலயம். இந்த உயிர் வாழக்கூடிய உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழறதுக்கு தேவையான விஷயங்களை நாம உருவாக்கிக்கிடலாம். சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு ஃபிட்னஸ் டிப்ஸ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நான் ஃபிட்டா இருக்கனா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் ஃபேட்டாவே இல்ல ஆனா ஃபேட் லாஸ் பண்றோம்ன்றான். நிறைய பேர் அதிகப்படியான வெயிட்டாவே இல்ல ஆனா வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதா ஃபீல் பண்றேன்றான். அது எதனால அப்படின்னா, நம்ம ஃபிட்டா இல்லாதது மாதிரி நம்ம உணர்றது தான் அதுக்கு காரணம். ஓகேவா? ஃபிட்னஸுக்கும் இந்த பாடி வெயிட்டுக்கும் இந்த ஃபேட் லாஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஜெனரல் செக்அப் பண்ணோம்னா, அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை ஊனாம எந்திரி, உன்னால எந்திக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா நீ ஃபிட்டா தான் இருக்க, உன் உடம்பு நீ சொல்லத கேக்குது, முடிஞ்சு போச்சு. அது போக எனக்கு கொஞ்சம் ஃபேட்டா இருக்க மாதிரி தெரியுது, பெல்லி வெளியே தள்ளி இருக்குது, இதுக்கு நான் என்ன டயட் எடுக்கலாம், முதல்ல என்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம், என்னென்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு கேட்கறதுக்கு முன்னாடி முதல் செய்ய வேண்டிய என்னன்னா, 6 மணி ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி உன்னுடைய ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிக்கோ. நீ அதுக்கு முன்னாடி என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுருக்கலாம், ஆனா 6 மணிக்கு மேல சாப்பிடாத, தண்ணி மட்டும் எடுத்துக்கோ. டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஜாகிங் மட்டும் பண்ணுங்கடா கண்ணுங்களா, வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த பெல்லி ஃபேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறத உன்னால உணர முடியும். இன்னைக்கு கொடுத்திருக்கிற முதல் டிப்ஸ். இத மாதிரி நிறைய டிப்ஸ், நிறைய விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். நான் உங்கள் ராஜா பாரோ.